அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வந்து வாங்கி தரேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கேன், சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்கிட்ட இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்பதையே அது தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு எடுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நினைக்கிறது கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் சரக்கு அடிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ்ல வந்து கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுதான் உங்க வைஃப் வந்து பேட்டி கொடுத்து? அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, அதெல்லாம் கிடையாது. அந்த பழக்கம் இல்ல எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நானும் 20 வருஷமா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். யாரு வேணாலும் கூப்பிட்டா என்னை நம்பி யாரு வேணாலும் வருவாங்க, சாட்சிக்கு யாரு வேணாலும் வருவாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் எப்படியாட்ட பையனும், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், எங்க குடும்பத்துக்கும் தெரியுங்க எப்படி பையனு, அவ குடும்பத்துக்கும் தெரியும். வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுலதான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க, போதை சரக்கு அடிச்சுதான் இருந்தாங்க. எந்த பழக்கம் இல்ல? எந்த பழக்கமும் இல்லை. உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? வருஷம் பூரா அப்படியே சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணுனது அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தா போலீஸே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்லை. உங்க வீட்டுக்கு அந்த கார்த்தி என்ற பையன் வந்து போயிட்டு இருப்பானா? நான் இல்லாதப்ப வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பானுங்க. அக்கம் பக்கத்துல உங்களுக்கு சொல்லி இருப்பாங்கல்ல? சொல்லலீங்க, எதுவும் சொல்லலீங்க. அவங்க இப்ப ரீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவி சரியில்லை, அந்த பையன் நல்ல பையன், அந்த பையன் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற பையன் தான்,